வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மளோட கடந்த காலத்துக்குள்ள ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? முற்பிறவி பின்னோக்கிய பயணம் மூலம் குணப்படுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்புங்கிற மூலத்தை வச்சு நம்ம ஆழ்மனசோட ரகசியங்களை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்பவாச்சும் இந்த மாதிரி தோணியிருக்கா? ஒரு இடத்துக்கு போனா இங்க நாம முன்னாடியே வந்திருக்கோமேன்னு ஒரு ஃபீலிங், இல்லனா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கனவு வர்றது, இல்ல ஒருத்தரை பார்த்ததும் இவங்கள ரொம்ப நாளா தெரியுமேன்னு தோன்றது. இந்த மாதிரி விசித்திரமான விளக்கவே முடியாத உணர்வுகளுக்கு பின்னால ஒரு ஆழமான காரணம் இருக்கலாம் இல்லையா? அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா? இருக்கு. அதுக்கு பேரு தான் முற்பிறவி பின்னோக்கிய பயணம். அப்படின்னா என்னது? அது எப்படி நம்ம ஆழ்மனசுக்குள்ள போகுது? வாங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்னு நம்ம ஒரு விதமான மனப்பயணம்னு சொல்லலாம். இதுல ஹிப்னாசிஸ் மாதிரியான ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போய் நம்ம ஆழ்மனசோட கதவுகளை திறப்பாங்க. நம்ம ஆழ்மனச ஒரு பெரிய லைப்ரரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த லைப்ரரியில இந்த ஜென்மத்து நினைவுகள் மட்டும் இல்ல, முற்பரவி நினைவுகளும் கூட புத்தகங்கள் மாதிரி பத்திரமா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்னு இந்த மூலம் சொல்லுது. ஹிப்னோசிஸ்ன்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுல ஒரு பயம் வரும் இல்லையா? ஐயோ, நம்ம கண்ட்ரோல்ல நாமளே இழந்துடுவோமோ, அவங்க சொல்றதெல்லாம் செய்வோமோன்னு. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானதுன்னு ஆதாரம் சொல்லுது. நிஜத்துல அந்த ஆழ்ந்த தளர்வான நிலையில தான் உங்க மனசு உங்க முழு கட்டுப்பாட்டுல இருக்குமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஐன்ஸ்டீன் அவரோட குவாண்டம் தியரியை முதல்ல சொன்னப்போ மக்கள் அவரையும் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த முற்பிறவி விஷயமெல்லாம் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி புது விஷயங்களை நம்ம கொஞ்சம் திறந்த மனசோட அணுகணும்னு மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துது. முடிவு உங்க கையில தான். சரி, இது வெறும் ஒரு த்ரில்லான அனுபவம் மட்டும்தானா? இல்ல, இது எப்படி ஒருத்தரை குணப்படுத்த உதவுது? இந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது? வாங்க அடுத்ததா அதை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த தெரப்பி மொத்தமா 4 படிகள்ல நடக்குது. முதல் படி, உங்க இப்போதைய பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு தேடி அந்த முதல் நிகழ்வையோ அல்லது அந்த வேரையோ ஆழ்மனசுல போய் பார்க்கறது. ரெண்டாவது, அன்னைக்கு நீங்க அனுபவிச்ச அதே உணர்ச்சிகளை மறுபடியும் ஒரு முறை உணர்றது. மூணாவது, அந்த பழைய காயத்துக்கும் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற வலிக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கிறது. கடைசியா 4வது படி, அந்த மனபாரத்தை இறக்கி வச்சு அதிலிருந்து விடுபட்டு முழுசா குணமாகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கும் பாஸ்ட் லைஃப் ரீடிங்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரிக்ரெஷன்கிறது நீங்களே ஒரு டைம் மிஷின்ல ஏறி உங்க கடந்த காலத்துக்கு போற மாதிரி எல்லாத்தையும் நீங்களே நேரடியா உணர்வீங்க. ஆனா ரீடிங்கிறது வேற ஒருத்தர் உங்களுக்காக போயிட்டு வந்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னு உங்ககிட்ட கதை சொல்ற மாதிரி. சோ ஒண்ணுல நீங்க தான் ஹீரோ, இன்னொன்னுல நீங்க வெறும் ஆடியன்ஸ். அப்போ இது வெறும் பழைய காயங்களை ஆத்துறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஆழ்மன பயணத்துல நம்ம வேற என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சில விஷயங்கள் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். உடல் மனரீதியான வழிகளை குணப்படுத்துறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே புரிஞ்சிக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, போன ஜென்மத்துல நமக்கு இருந்த ஒரு திறமை, உதாரணமா நல்லா பாடுற திறமையோ வரையற திறமையோ, அதை கூட இந்த ஜென்மத்துல வெளிக்கொண்டு வர முடியுமா? திரும்ப திரும்ப வர்ற கனவுகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம், காரணமே இல்லாம வர்ற பயத்திலிருந்து வெளியே வரலாம். இப்படி நிறைய சாத்தியங்கள் இருக்குன்னு மூலம் சொல்லுது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் சினிமாத்தனமா கூட இருக்கலாம். அதுக்கு பேரு செனோக்ளாசி. யோசிச்சு பாருங்க, அந்த செஷன்ல இருக்கும் போது நீங்க இதுக்கு முன்னாடி கத்துக்காத ஒரு வெளிநாட்டு மொழியில சரளமா பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் செனோக்ளாசி. இது முற்பிறவிலிருந்து வர்ற ஒரு ஞாபகம்னு நம்பப்படுது. இதனால தான் இந்த மாதிரி செஷன்களை ரெக்கார்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இதையெல்லாம் கேட்டதும் உங்களுக்குள்ள சில கேள்விகள் வந்திருக்கும். நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி நடைமுறை சந்தேகங்களுக்கு இப்போ பதில் பார்க்கலாம். இதுதான் நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி. நான் மறுபிறவிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆளுங்க. இது எனக்கு செட் ஆகுமா? எனக்கு இது வேலை செய்யுமா? இதுக்கு ஆதாரம் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். நீங்க மறுபிறவியை நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க மதம் என்ன, உங்க நம்பிக்கை என்னங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விருப்பமுள்ள பங்கேற்பாளரா இருக்கணும். அதாவது, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு திறந்த மனசோட போனாலே போதும். சரி, நீங்க ஒரு செஷனுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, எதுக்காக போறீங்கன்னு ஒரு தெளிவான நோக்கத்தோட போங்க. 2, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா அந்த அனுபவத்தை ஏத்துக்கோங்க. 3, இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, ஒரு தெரபிஸ்ட செலக்ட் பண்ணும்போது உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ உங்க உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க. நம்ம இந்த உரையாடலோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உங்க ஆழ்மனசு தான் உங்க கடந்த காலத்தோட திறவுகோல்னா, அந்த திறவுகோலை வச்சு நீங்க எந்த கதவை திறக்க ஆசைப்படுவீங்க யோசிச்சு பாருங்க.